திருப்பாவையின் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். ஊராருக்கு என்ன பலன்? இந்த கோபிகைகள், கண்ணனையே விரும்பும் கோபிகைகளுக்கு என்ன பலன்? இந்த பாட்டிலே பாருங்கள், ஆண்டாள் தலைவி தோழிகளை பார்த்து சொல்றா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இந்த நோன்பை நாம் நோக்கும் போது ஓங்கி உலகளந்த மிக உயர்ந்த வடிவம் எடுத்துக்கொண்டு திருவிக்கிரமனாகி எல்லா உலகங்களையும் அளந்தானே, அந்த உலகளந்த பெருமாளுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டு நாமும் நம் பாவைக்கு சாற்றி, சாற்றி என்றால் உறக்க சொல்லின்னு அர்த்தம். அதனாலதான் திருக்கோவில்கள்ல ஒவ்வொரு அருளி செயல் பிரபந்தங்களின் நிறைவு பாசுரங்கள் 2ஐ உறக்க சொல்லும் போது அதை சாற்று முறை என்று சொல்வார்கள். அப்படி சாற்றி உரத்த குரலிலே இந்த பாவை நோன்புக்காக என்று நன்றாக பகவானுடைய நாமங்களை பாடணும். ஏன்னா பகவான் நாமாவை பாடும்போது இந்த வெட்கம், கூச்சம் இதெல்லாம் பார்க்க கூடாது. தைரியமா அவன் நாமங்களை பாடி சாற்றி இதற்கு என்று நன்றாக உறக்க சொல்லி நீராடினால், நாம் யமுனையிலே நீராடி நோன்பு நோற்றால் ஏற்படும் பலன்கள் என்னங்கிறத சொல்ற. ஆண்டாளுக்கு கண்ணபிரான் தானே முக்கிய நோக்கு. ஏன் அந்த உலகளந்த பெருமாளை சொல்லணும்னா, தேவர்களின் தாயான அதிதி தேவி பகவானை குறித்து நோன்பு நோற்றாள். பயோவிரதம் என்ற ஒரு 12 நாள் நோன்பு. அந்த நோன்பு நோற்றதற்காகத்தான் பகவான் என்ன பண்ணா, அதிதிக்கு மகனாக வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணி 3 உலகங்களையும் அளந்து அதெல்லாம் அதிதியின் மகனான தேவர்களுக்கு மீட்டு கொடுத்தான் பகவான். ஒருத்தியின் நோன்புக்கே அவ்வளவு பலன் கொடுத்த பகவான் இந்த பெண்கள் மொத்தம் 5 லட்சம் பேர்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். 5 லட்சம் குடி பெண்கள்னு. அப்ப 5 லட்சம் பேர் 1 கோடி நோன்பு நோற்றால் அவன் எவ்வளவு பெரிய பயன் தருவான். அப்ப ஒரு புறம் இந்த பெண்கள் கண்ணனை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவான். மறுபுறம் ஊராரெல்லாம் நாட்டுல என்னன்னா மழை பொழியணுங்கிறதுக்காக நோன்பு நோக்க சொல்லியிருக்கா, அவர்களுக்கு அதையும் கொடுக்க போறான். எப்படி? முதல்ல நீர்வளம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி, வெள்ளக்கேடு வறட்சிக்கேடு 2மே இல்லாதபடி நாடெல்லாம், நாட்டின் எல்லா பகுதிகளிலும் சீராக. சென்னைனா மழை அடிச்சு பேத்துரும், தர்மபுரினா மழையே பெய்யாது, அப்படியெல்லாம் இல்லாம எல்லா இடங்களிலும் சீராக திங்கள் மும்மாறி பெய்து, சரியாக மாதம் 3 முறை. ஏன்னா ஐப்பசி கார்த்திகைனா மழை பெய்யுறது, மத்த மாசம்னா வறண்டு இருக்கு, அப்படி இல்ல. ஒவ்வொரு மாதமும் 3 முறை சரியாக மாதம் மும்மாறி பெய்து. இந்த நீர்வளத்தால் என்ன ஆகும்னா, அடுத்து நிலவளம் சிறக்குமா. எப்படி? ஓங்கு பெரும் சென்னல். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரமன் எவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்தாரோ அந்த அளவுக்கு ஓங்கி பெரும் சென்னலாக கொழுத்து பருத்து இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் நன்றாக முளைக்கும். அது மட்டும் இல்ல, சென்னல் ஊடு கயல் உகழ, அந்த நெற்பயிர்களுக்கு மத்தியில மீன்கள்லாம் துள்ளுமா. ஏன்னா அந்த கழனி வாய்க்கால்லாம் சொல்றோம் பாருங்க, நெற்கதிர்கள் வயல்ல நன்னா வளர்ந்துருக்குன்னா அந்த தண்ணீரில் உள்ள மீன்கள் அதெல்லாமும் கொழுத்து இருக்கு. இப்போ நெல்லும் கொழுத்து மீனும் கொழுத்து இருக்கிறதுனால பயணிக்க முடியாம மீன்களுக்கு டிராபிக் ஜாம் ஆறுதான். அதனால மீன்கள்லாம் துள்ளி துள்ளி போகிறதாம். அப்படி கயல் உகழ மீன்கள் எல்லாம் துள்ள வேண்டும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, குவளை பூவிலே வண்டு உறங்கணுமா. ஏன்னா வண்டு பொதுவா ஒரு பூல தேனை பருகிட்டா திருப்தியே வராது, அடுத்தடுத்த பூக்களை நாடி போகும். ஆனா அந்த வண்டுக்கு கூட பூவை பார்த்தா அப்படியே அதுல உள்ள தேனை பருகி அதுலேயே உறக்கம் வந்துடணுமா. அந்த அளவுக்கு தேன் பூக்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இதனால் பால் வளம் பெருகணும். அயற்பாடியில பால் வளம் தானே முக்கியம். அதனாலதான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க. தேங்காதேனா அசராமல்னு அர்த்தம். இந்த ஆயர்கள்லாம் அசராம பால் கறக்கக்கூடியவர்கள். புக்கு இருந்து மாட்டு தொழுவத்துக்குள்ளே புகுந்து கறந்து முடிக்கும் வரை அங்கேயே இருந்து சீர்த்த முளை, சிறப்பான அந்த மாட்டினுடைய மடியை பற்றி வாங்க, பிடிச்சு கறந்தா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளல் தன்மை கொண்டதாக வடிவத்திலும் பருத்து இருக்கக்கூடிய அந்த பசுக்கள்லாம் குடங்கள் நிறையும்படி பாலும் சுரக்கும். அப்ப ஊராருக்கு நீர்வளம், நிலவளம், பால்வளம் எல்லாம் பெருகும். நமக்கு கண்ணன் வேணும்னு நினைக்கிறோமே, கவலைப்படாதீங்க. நீங்காத செல்வம் நிறைந்து, நீங்காத செல்வமாகிய கிருஷ்ண அனுபவம். மற்ற செல்வம் எல்லாம் கூட வரும் போகும்.
ஆனா நீங்காத செல்வம்ங்கிறவன் கண்ணன் தானே. அப்ப நமக்கு நீங்காத செல்வமான கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். அவர்களுக்கு நீர்வளம், நிலவளம், பால்வளம் அதுவும் கிடைக்கும். எல்லாம் கண்ணபிரானுடைய அருளாலே அவரவர்க்கு நிலைத்திருக்கும் என்று பலனை சொல்லிட்டார். இது அப்படியே குருவின் பெருமையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. நம்முடைய ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா உலகளந்த உத்தமன். உலகம்னு சாஸ்திரங்களை சொல்வார்கள். சாஸ்திரங்களை எல்லாம் அளந்து நமக்கு விளக்கி காட்டக்கூடிய உத்தமராக இருப்பவர் ஆச்சாரியன். அவர் புகழை பாடி நம் வாழ்க்கையே ஒரு நோன்பாக நாம் வாழ்ந்தால் என்ன ஆகும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மும்மாறி என்று 3 ரகசியங்கள், 8 எழுத்து மந்திரமாகிய திருமந்திரம், 2 வரிகள் கொண்ட துவயம், பகவத்கீதையில் உள்ள சரம ஸ்லோகம்னு அந்த 3 ரகசியங்களின் பொருள் மும்மாரியா நமக்கு கிடைக்கும். ஓங்கு பெரும் சென்னல், நம்முடைய உள்ளத்திலே பக்தி என்ற நற்பெயர் ஓங்கி வளரும். அப்புறம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, நம்முடைய உள்ளம்ங்கிற கோளை போல நாராயணன்கிற வண்டு வந்து குடிவந்து விடுவான். எல்லாத்துக்கும் மேல தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்னு ஆச்சாரியர்களாகிய வள்ளல் பெரும்பசுக்கள் நமக்கு உபதேச மழை பொழிவார்கள். அதனால நீங்காத செல்வம் நிறைந்து பக்தி ஞானம் என்ற நீங்காத செல்வம் ஆச்சாரியனுடைய அருளாலே நமக்கு நிறையும் என்றும் இந்த பாசுரத்தை ரசிக்கலாம். இனி அடுத்த பாட்டுல மழைக்கடவுளுக்கு ஆண்டாள் கட்டளையிட போறா. என்ன கட்டளை? நாளை காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.